நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா தினமும் எனக்கு சாம்பார் சாதம் காரக்குழம்புன்னு தான் லஞ்சுக்கு கொடுத்து விடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சேமியாலாம் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸ் திறந்த உடனே ஆளுக்கு ஒரு வாயா காலி ஆகிடும். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் நாளைக்கு என்ன லஞ்ச் வேணும்னு நாளே ஆர்டர் போட்டு வச்சிடறாங்க. அப்படியே நம்ம பார்த்து பார்த்து விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் கூட லஞ்ச் பாக்ஸ் காலியாக வருதா? இல்லை, எப்படியோ ஒரு பீஸாவது மிச்சம் கொண்டு வந்துடுறானுங்க. காலையில் தம்பிக்கு சப்பாத்தியில் எக் புர்ஜி ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக தயிர் சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டேன்னா மதியம் வரைக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மதியான சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் தூக்கலாக சேர்த்து முருங்கைக்கீரை கொத்து குழம்பு தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு அடி தூளாக இருக்கும். முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லதும் கூட. ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா கொல்லிக்கு டீப்பனில் போட்டு பையில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த தடவை வீடியோவில் பார்க்கலாம். பாய்.